நடிகர் தனுஷ் குறித்து அவரது அண்ணன் செல்வராகவன் சமீபத்திய பேட்டியில் பேசியிருக்கும் செய்தி வைரல் ஆகிட்டு வருது. கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாக்களில் ட்ரெண்டிங்கில் இருப்பது நடிகர் தனுஷ் தான். அதிலும் நயன்தாரா அறிக்கை வெளியானது தொடங்கி தனுஷ் குறித்த ஆளுக்கு ஆள் தங்களது விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. தனது டாக்குமெண்ட்ரி படத்தில் நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து 3 வினாடி காட்சிகளை பயன்படுத்தியதற்காக நடிகர் தனுஷ் 10 கோடி நஷ்டஈடு கேட்டதாக கூறி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க நடிகை நயன்தாரா. இந்த அறிக்கையானது சமூக வலைதள பக்கங்களில் மிக பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இந்த அறிக்கைக்கு பிறகு தான் நடிகர் தனுஷ் குறித்து பல விமர்சனங்கள் சமூக வலைதள பக்கங்களில் உலா வந்துச்சு. இதற்கிடையில் தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடிகர் தனுஷ் தனது மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து செய்யும் வழக்கு தொடர்பாக சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தாங்க. அதில் தனது மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பமில்லை என்று கூறி பரஸ்பர விவாகரத்திற்கு ஒப்புதல் வழங்கி இருக்காங்க. அதன்படி வருகிற நவம்பர் 26ஆம் தேதி இந்த வழக்குக்கு தீர்ப்பு வர இருக்கு. இப்படி தன்னை சுற்றி பல சர்ச்சைகள் வந்தாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் தனது திரைப்படங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி நடித்து வராரு நடிகர் தனுஷ். கிட்டத்தட்ட கையில் 1 டஜன் படங்களை வைத்து கொண்டு சுற்றி வராரு. ராயன் திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு அடுத்த 2 திரைப்படங்களை இயக்கி முடிச்சிருக்காரு. நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் என்கின்ற திரைப்படத்தை முழுவதுமாக முடித்திருக்கும் தனுஷ் அடுத்ததா இட்லி கடை என்கிற திரைப்படத்தையும் முக்கால்வாசி இயக்கிவிட்டதா சொல்லப்படுது. படம் தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. தனுஷ் இயக்கவிருக்கும் நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் திரைப்படம் வருகிற பிப்ரவரி மாதம் காதலர் தினத்தன்று வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் என்றும் சொல்லப்படுது. இதற்கிடையில் நடிகர் தனுஷின் அண்ணன் செல்வராகவன் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார். அப்போது தனுஷ் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். அதில் அவர் தெரிவித்திருந்ததாவது, தனுஷின் கடின உழைப்பை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்குது. மிருகத்தனமாக உழைத்து வராரு. இரவு பகல் என தூங்காமல் ஓடிக்கொண்டே இருக்காரு. அவரை பார்த்தா பொறாமையாக இருக்குது. நாமும் இப்படி இருந்திருக்கலாமே என்று தோன்றுது. தனுஷ் இயக்கத்தை பொறுத்தவரையில் அவர் நடிக்கும்போது அவர் சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும் என்று இல்லை, ஆனால் அதை கெடுக்காமல் செய்தால் போதும். என்ன செய்ய வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கக்கூடியவர் தனுஷ் என்று தனது தம்பி குறித்து மிகவும் பெருமையாக பேசியிருக்காரு இயக்குனர் செல்வராகவன்.